சொல்லிட்டே நடுவர்களே, அந்த காலத்துல எல்லாம் மாட்டு அடக்குனாதான் பொண்ணுன்னு சொன்னாங்க. இந்த காலத்துல அப்படி சொன்னா மாடு மட்டும்தான் வரும், மாப்பிள்ள வர மாட்டான். கீழே இருக்கவங்க எல்லாம் என்ன பார்த்து முறைச்சு பாக்குறாங்க. அண்ணே என்ன பார்த்து முறைச்சு பார்க்காதுங்க, எதிரணியில இருக்க மாடுகளை தான் சொன்னேன். பொங்கல் என்னைக்கு வருது, தீபாவளி என்னைக்கு வருது, ஒயின் ஷாப்புக்கு என்னைக்கு லீவு, தலை பர்த்டே என்னைக்கு, தளபதி பர்த்டே என்னைக்குன்னு தெரியும். ஆனா கட்டுன பொண்டாட்டி பிறந்த நாள் என்னைக்குன்னு தெரியாது, பிள்ளைங்க பிறந்த நாள் என்னைக்குன்னு தெரியாது. இவ்வளவு ஏன் கல்யாணம் கூட தெரியாது நடுவர்களே. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம். நீங்க அனுஷா சொன்னா நம்ம ஊர் பசங்க எல்லாம் பொங்கலுக்காக பெயிண்ட் அடிச்சாங்களாம், தூத்து பெருகுனாங்களாம். இதுல சுரேஷ் அண்ணனும் சுதர்சன் அண்ணனும் பொங்கல் வச்சு செங்கல் வச்சு பொங்கலை தூக்கி கொண்டு அம்மன் கோயில் முன்னாடி வச்சாங்களாம். பரவாயில்ல, பாராட்டணும் தாமா. நான் இதுதான் 8வது அதிசயம், உலகத்திலே இல்லாத 8வது அதிசயம். நாளைக்கு சன் நியூஸ்ல போட்டு விட்டுட்டா. ஒரு நாள் வேலை பார்க்கிறது மட்டும் பெருசில்ல நடுவர் அவர்களே, 365 நாளும் பெண்களாகிய நாங்கள் வேலை பார்க்கிறோம். அப்ப அதை என்னைக்காதே பெருமையா சொல்லியிருப்பீங்களா? தட்டுங்க நடுவர் அவர்களே. 100 பவுன் 50 பவுன் டவுரி கேட்கிறாங்களே, திருமணத்துக்கு அப்புறம் எந்த பிள்ளையாவது 100 பவுன் 50 பவுன் கழுத்துல போட்டுட்டு இருக்கு பாத்துருக்கீங்களா? ஏன் நம்ம பிரபாகா கூட ஒண்ணும் இல்லாம இன்னைக்கு சுடிதார் போட்டுட்டு அதுல உட்கார்ந்துருக்காங்க. பத்திரமா இருக்கட்டுன்னு பேங்க்ல வச்சிருக்கோம்மா. நகைலாம் எதுக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெள்ளம் வந்தா நிவாரணம் தராங்க, புயல் வந்தா நிவாரணம் தராங்க. உங்களை கட்டிட்டு வந்து கஷ்டப்படுற எங்களுக்காக மாமனார் வீட்லயும் மாமியார் வீட்லயும் தரட்டு நிவாரண நிதி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்க டிப் டாப்பா பொண்ணு பார்க்கற மாதிரி வந்திருக்கீங்களே, அதுக்கு காரணம் யாரு? பிரபாகாவோட தியாகம் தான். சட்டை அயன் பண்ணி சட்டைக்கு மேட்சா ஷூ போட்டு ஹேர் ட்ரையர் அடிச்சு லிப்ஸ்டிக் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருக்காங்களே, அந்த தியாகத்தை மறந்துடாதுங்க. ஏன் ஃபவுண்டேஷன் போட்டு சட்டை போட்டு விடக்கு நாங்க கை கால் வழங்காம நடக்கும்? நடுவர் அவர்களே, பெண்கள்லாம் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு மகாராணி மாதிரி தெரியுமா? ஏன்னா நாங்க ஒரு பொருளை பார்த்து கேட்க மாட்டோம், பார்த்தாலே எங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் புருஷன்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கன்னு அழுது புரண்டு உருண்டு அப்படி அந்த பணத்தை அவன்கிட்ட வாங்கணுமாக்கும். அந்த பொருள் மேல அப்படி ஒரு வெறுப்பு வந்துடும் நடுவர் அவர்களே. உங்க ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட இருக்கு பாத்தீங்களா? பெண்கள் தலை சீவும் போது நடுவகுடி எடுத்து சீவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு. நடுவுல குங்குமம் வைக்கிறாங்களே, அது எதுக்கு தெரியுமா? பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வந்து அதுக்கு பாலமா இணைக்கும் போது கூட ரத்தமா சிந்துவ நடுவர் அவர்களே. நீ இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக் எடுத்து அடிச்சிருக்கீமா, அதுக்கு என்ன அர்த்தம்? அது பிறந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் மேல் பாலமா தூக்கி நிறுத்துவோம். ஓ சரி சரி. அப்போ தலையில இருக்க ஈரு பேன்லாம் குழந்தை குட்டிங்கன்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, திருமணமான ஆண்கள் மட்டும் வீக்கெண்ட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்புக்கு போறது என்ன, மப்புக்கு போறது என்ன, பீச்சுக்கு போறது என்ன, பிரிட்டிஷ் பேக்கரிக்கு போறது என்ன, இப்படி அவங்க சுதந்திரமா வாழ்றாங்க. ஆனா பெண்களாகி எங்களுக்கு ஒரு போன் வந்துடக்கூடாது. போன் வர்றதுக்கு முன்னாடி அங்க இருந்து யாருடின்னு மாமியார் கேட்கும். நிம்மதியா ஒரு போன் பேச முடியாது. மாமியாருக்கு பயப்படணும், மாமனாருக்கு பயப்படணும், நாத்தனாருக்கு பயப்படணும், புருஷனுக்கு பயப்படணும். இப்படி யாருக்கெல்லாம் பயந்து பயந்து வாழ்றது? நாங்க வாழ்றது குடும்பமா இல்ல பூச்சாண்டி கூட்டமா நடுவர் அவர்களே? ஒண்ணு மறந்துட்டிய, கரப்பம்பூச்சியை மறந்துட்டிய. அதுக்கு பயப்படாத பெண்களே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் கூட இருக்கும்போது உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கோ, உன்னை யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. கல்யாணம் பண்ணன அப்புறம் உன் இஷ்டத்துக்கு இருக்க, இது ஒன்னும் உங்க அப்பா வீடு கிடையாதுன்னு மாமியார் சொல்றாங்க. அங்க என்னன்னா பிறந்த வீட்டுல நிம்மதி இல்லை, இங்க என்னன்னா புகுந்த வீட்டுல நிம்மதி இல்லை. பட்டிமன்றத்தையாவது நிம்மதியான தீர்ப்பை தருவீங்கன்னு நம்புறேன் நடுவர் அவர்களே. 10 மாதம் ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறாங்களே, அந்த சுமையோட வலி தெரியுமா நடுவர் அவர்களே? முதல் மாசத்துல கலக்கமா இருக்கும், 2வது மாசத்துல மயக்கமா இருக்கும், 3வது மாசத்துல வாந்தியா இருக்கும், 4வது மாசத்துல என்ன பண்றோம்னு அவங்களுக்கே தெரியாது, 5வது மாசத்துல வயிற்ற தொட்டு பார்ப்பாங்க, 6வது மாசத்துல இது சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க, 7வது மாசத்துல வளையல் சத்தம் குழந்தைக்கு கேக்குதா இல்லையான்னு எதிர்பார்க்கிறாங்க, 8வது மாசத்துல இறைவா என்னுடைய குழந்தை நல்லா வரணும்னு வரமா கேட்பாங்க, 9வது மாசத்துல குடும்பத்துல உள்ள அனைவரையும் பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? மறு ஜென்மம் என்பது எனக்கு உண்டா கிடையாதா என்று தெரியாது, நான் மீண்டும் வருவேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது, என் குழந்தையை மீட்டெடுத்து கொடுன்னு கேட்கிறாங்க. இப்படி 10 மாதம் சுமக்கும் போது 100 எலும்புகள் உடைக்கின்ற வலிதான் பிரசவ வலி. இது எவ்வளவு பெரிய வலி, இதிலே தெரிஞ்சுக்கோங்க எங்க பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு.
இன்னைக்கு நிறைய பெண்களுடைய கோப்பைகளும் பதக்கங்களும் அவங்க வாங்கின டிகிரி சர்டிபிகேட்டும் சூட்கேஸ்களும் தூங்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் அவர்களுடைய இயலாமை கிடையாது. தன்னுடைய குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதற்காக தன்னலம் தவிர்த்து வாழக்கூடிய தங்கங்கள் நடுவர் அவர்களே, நீங்க பொங்க பானைய வைங்க, வைக்காம போங்க. நீங்க டான்ஸ் நடத்துங்க, நடத்தாம போங்க. ஆனா எங்க அன்னைக்கு தீர்ப்பு தந்தே ஆகணும். அம்புட்டுதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, தலைமை பேச்சாளருக்கான சிறப்பு பேச்சு. அதற்கு எதிர் பேச்சாளர், எதிரணியின் தலைமை பேச்சாளர் பிரியதர்ஷினி வாங்க.